ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5/8/2025க்கான ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட்டு வந்து நம்ம வந்து ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 9 எழுது 4 நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். பிஎன்சி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன். 5 எழுது 7 நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். பி போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா 7 நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. சி போர்டுக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நான் ஆல் போர்டு மட்டும் இன்றைக்கி வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆல் போர்டு மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு மாதம் ஸ்டார்டிங்லேருந்து. இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கணப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000 ரூபா, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துட்ருக்காங்க. ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10 நிமிஷம் வரைக்கும் வந்து வச்சுங்க. ஓகேவா? ஓகே. வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் மறக்காமல் வின்னிங்ஸ் லேட் ஆச்சுனாலும் சரி, கொஞ்சம் நேரம் தள்ளினாலும் சரி, நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் நம்பர் ஓகேவா, கமெண்டில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் தரலின்ட்டு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் வந்து வின்னிங் அமௌண்ட் வாங்கி தரேன். ஓகேவா? நீங்கள் வந்து வின்னிங் அமௌண்ட் தரலின்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஒருத்தர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவருக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்பிக்கையான ஒருத்தர் தான் அவர் வந்து வின்னிங் அமௌண்ட் இது வரைக்கும் நம்ம ரொம்ப நாளாக ஆட் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் வரைக்கும் ஏமாத்தலை. ஓகேவா? அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்மையாக தான் கொடுத்துட்ருங்க. அப்படி லேட்டாக வர அமௌண்ட் வரலினாலும் உங்கள்கிட்ட சொல்லிடுவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறீங்கன்னு. ஓகேவா? அவங்க வந்து வின்னிங் அமௌண்ட்டில் ஏமாற்ற மாட்டீங்க. ஓகேவா? நம்மளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். அந்த ஆல் போர்டு மட்டும் தான் மிஸ் ஆகுது. பாஸ் ஆச்சுன்னா ஆல் போர்டு மட்டும் பாஸ் ஆகுது, இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வருது. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 597 வச்சு தான் நம்ம வந்து ஒரு 4 days மட்டும் எடுத்துக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். 226 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 226 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் கொடுத்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்மல் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 648. ஓகேவா? 648. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சி நமக்கு 0 அப்படி இல்லைன்னா 6, 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 226 வச்ச அடியில் நமக்கு 0 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 014. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 014 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 648 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 4. ஓகே, 3 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 014 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அப்படி இல்லைன்னா 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 584. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 584 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 648 போடையில் நமக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 0. 7 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 584 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 0ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 177. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 177 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 648 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 4. 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 177 வச்சு அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நாளைக்கான ஆல் போர்டுக்கு 8 அல்லது 4 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்மளை அடுத்தபடி நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம இன்னொரு நம்பர்ஸ் தான் இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஓகேவா? செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 5 days ரிசல்ட் 441. இந்த 441 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்து 441 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 649. இதுக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதே வந்து 0 அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 05 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா வந்து 441 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 140 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து
140 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைனா 5 ஓகேவா. 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 140 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அப்படின்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 278. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 278 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படி இல்லைன்னா 7. 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. 278 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 887 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 887 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போடையில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லைன்னா 3 ஓகேவா. 9 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். நம்ம வந்து 887 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அப்படி இல்லைனா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 998 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 998 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படி இல்லைனா 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 998 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு 1 அல்லது 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்தால் நமக்கு 0 பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 2, அடுத்து 7, அடுத்தது 9, அடுத்தது நமக்கு 1 அல்லது 7ஆம் நம்பர் வந்தால் வரதுக்கு சி போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. அதே நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏபிசிஐசி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 81 18 41 14 87 78 47 74 பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இது உங்கள் கணிப்பில் ஒத்து வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 177 ஓகேவா. 177 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ நம்பர் வந்து சண்முகம் அவர் பார்த்தீங்கன்னா 77 வந்து கொடுத்துருக்கப்போல சூப்பராக வந்து பிசியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்கப்போல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்கப்போல அது இன்றைக்கி வந்து சூப்பராக பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து சதீஷ்குமார் சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 500 செட்டு கொடுத்துருக்கப்போல சூப்பராக வந்து ஒரு சரிமையான ஒரு கசிங் கொடுத்துருக்கப்போல. அடுத்தது பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்போல. ஆனால் கொஞ்சம் ஏ போர்டு மட்டும் 1ஆம் நம்பர் வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பராக எடுத்துக்கலாம். அடுத்து சுரேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 17ன்னு கொடுத்துருக்கப்போல வச்சுருந்தோம்னா நீங்கள் வந்து டபுள் வின்னிங் எடுத்துருக்கலாம். சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் ஏசிக்கு வந்து 2 வின்னிங் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்போல. அடுத்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் ஆல் போர்டுக்கு 2 அல்லது பவர் 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்போல 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வின்னிங்ஸாக இருக்குது. அடுத்து சிம்சன் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து கொடுத்தப்பல ஒரு அருமையான வின்னிங் சிங்கிள் ஷாட் வந்து கொடுத்துருக்கப்பல. எனக்கு தெரிஞ்சு மட்டும் தான் ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 தான் நீங்கள் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனால் 1ஆம் நம்பர் மட்டும் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கப்பல வருமானு கேட்டிருக்கப்பல ஆனால் வந்துருச்சு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கமெண்ட் பாருங்கள். யார் அதிகமாக வந்து கமெண்ட் எந்த நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னாவே எந்த போர்டில் வருதுன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. அதுக்கோசரம் நம்ம வந்து கமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணி பழகிங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 7 கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு தான் வந்து ஆல் போர்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னு மேட்ச் பண்ணாலே ஈஸியாக வந்து நம்பர்ஸை எடுக்க உதவியாக இருக்கும் ஓகேவா. அதுக்கோசரம் நீங்கள் வந்து மறக்காமல் டெய்லியும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. அடுத்து ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து மாணிக் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 அல்லது 7ஆம் நம்பர் எடுத்துருக்கோம்ல 7ஆம் நம்பர் சூப்பராக ஒரு நியூஸ் கொடுத்துருக்கோம்ல. அடுத்து சக்திவேல் அவரும் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கோம்ல ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்கோம்ல. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டு 7ஆம் நம்பர் சி போர்டு 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம்ல. கொஞ்சம் நம்பர்ஸ் நிறையா கொடுத்துட்டோம்ல. அடுத்து ஒரு 97 47 வச்சுருக்காப்புல ஒரு 17 77 வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு நியூஸாக இருந்திருக்கும். அடுத்து சிவசங்கர் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் மித்த ஏ போர்டு அண்ட் பி போர்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஓகே ப்ரோ. நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட் வரலினா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பரோட அனுப்பி கொடுங்க. நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன். அவங்க தராமலே இருக்க மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிராஜ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 1 3 இல்லாமல் ஆட்டமே இல்லைன்னு போட்டிருக்காப்புல. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல.
அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம்ல. சிங்கிள் ஷாட் ஒரு அருமையான வின்னிங்ஸ் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும். 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வாய்ப்ஸு. ஆனால் இவர் ராஜா அவர் பார்த்தீங்கன்னா 117 எடுத்துருக்காப்புல. ஒரு 7ஆம் நம்பர் வச்சுருந்தா அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். நம்ம இன்றைக்கி கமெண்டில் பெஸ்ட்டு கமெண்ட்டாக இருந்திருக்கோம். அடுத்து மாணிக்க அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 இல்லாமல் ஆட்டமே இல்லைன்றப்பல 1ஆம் நம்பர் சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. இவரும் கொஞ்சம் போர்டு மாற்றிட்டாப்புல. ஆனால் சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஏ போர்டு வச்சுருந்தா அப்படின்னா ஒரு ஃபுல் வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1ஆம் நம்பர் அண்ட் ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய பேர். சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் வந்து ஆல் போர்டும் 7ஆம் நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளும் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம 5 அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 7ஆம் நம்பர் மட்டும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வச்சுருந்தாலே கண்டிப்பாக ஒரு வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். நாளைக்கு அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கான சிறப்பான கட்சிகளை சந்திப்போம். ஓகேவா?